ஹலோ வணக்கம் ஆல். நான் உங்க பிரைட்டன் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப தேவை. நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தோன்னா நீட் 2026 பயாலஜில 360 அவுட் ஆஃப் 360 எப்படி எடுக்கணும்? என்ன மாரி விஷன்ஸோட எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜிக்கு நீட் பயாலஜி படிச்சுட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% நம்ம இதுல தான் கேட்பாங்க. அப்ப நீ கேட்கலாம், சார் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்சிஆர்டிலே இல்ல. டாடா பாக்ஸ்லாம் 2023 நீட்ல கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லையே சார். ஆனா டாடா பாக்ஸ்ன்றத ரெப்ளிகேஷனுக்கு இனிஷியேட் பண்ணும். அதோட இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் என்சிஆர்டில இல்லைனாலும் மற்ற 3 ஆப்ஷனுமே என்சிஆர்டில இருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம அந்த ஒரு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். அழகா சூஸ் பண்ணிடலாம். ஸோ என்சிஆர்டியை லைன் பை லைன் படிக்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லைன் பை லைன். ஸோ என்சிஆர்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்சிஆர்டி புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்எம்சி என்டிஏ அப்டேட்டட் சிலபஸ்னா என்ன? அது என்ன சார் என்எம்சி? நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அண்ட் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவனுக்கு ரெண்டு பேருமே அப்டேட்டட் சிலபஸ் கொடுப்பாங்க. இங்கே பாரு 2023ல இங்கே பார்த்தோன்னா பயாலஜியில் 38 லெசனாக இருந்துச்சு. அது அப்படியே 32 லெசனாக மாற்றுறாங்க. ஏன்னா அந்த 6 லெசனோட இன்ஃபர்மேஷன் ரிமைனிங் லெசன்ஸ்லேயே நிறையா இருக்கனால ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கோவிட் சினாரியோ நாட் ஆஃப் ரிசர்ச். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாரு 2023 6/10 ஒரு அப்டேட்டட் சிலபஸை விடுறாங்க. அதுதான் 2024லையும் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது என்டியும் பார்த்தோன்னா 30/12/2024 ஒரு அப்டேட்டட் சிலபஸ் பண்ணாங்க. அப்போ என்எம்சி அப்டேட் பண்ண சிலபஸும் என்டி அப்டேட்டும் ஒன்று தான் ஒரே சிலபஸ் தான். இதுல ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ்ல அனிமல் டிஷ்யூன்னு சொல்லிட்டு பாரு டிஃபரண்ட் சிஸ்டம் ஆஃப் டைஜெக்டிவ் சர்க்குலேட் ரெஸ்பிரேட்டரி நர்வஸ் ரீப்ரொடக்டிவ் ஆஃப் இன்செக்டை வந்து நம்ம காக்ரோச் சொன்னாங்க. ஃப்ராக் வந்து வெர்டிபிரேட் நான் வெர்டிபிரேட் கார்டேட் நான் கார்டேட் ரெண்டு எக்ஸாம்பிளா கொடுத்தாங்க. இதுல எல்லாரும் என்ன பண்ணாங்க பாரு அதே தான் 2025 நம்மளோட என்டிஏ பண்ண சிலபஸ்லயும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ரீசெண்டா என்சிஆர்டில போயிட்டு 11th போட்டு புக்கை டவுன்லோட் பண்ணாங்க. அப்போ என்சிஆர்டி புக்கை டவுன்லோட் பண்ணோன்னே 2024லையும் சரி 25லையும் சரி அந்த எபித்தேலியம் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ இதை பற்றி இன்ஃபர்மேஷனே இல்லை. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்போ எங்கே சார் இருந்துச்சு? 2023-22 புக்கோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமலில் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இதை வச்சுருந்தாங்க. சரி எதுக்கு சார் இப்போ இதை சொல்கிறீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா 2024 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா என்சிஆர்டி புக் இஸ் இம்பார்ட்டன்ட். அதில் என்எம்சி என்டிஏ அப்டேட் பண்ண சிலபஸில் சொன்ன சில இன்ஃபர்மேஷன் ரீசெண்ட் என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ண புக்கில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் 2023 புக்கை பப்ளிஷ் பண்ண புக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கிடச்சிரும். இந்த மாதிரி எபித்தீலியமை 2024ல் செக்ஷன் பியில் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா ரீசெண்ட் பப்ளிஷ்டு வெர்ஷன் என்சிஆர்டி புக்கையும் வச்சுக்கோங்க, 2023 பப்ளிஷ்டு வெர்ஷன் என்சிஆர்டி வச்சுக்கோங்க. ஏன் சார் ரீசெண்ட்டை வச்சிருக்கணும்? ஏன்னா இப்போ எவல்யூஷன் லெசனில் 20 பில்லியன் இயர் அகோ யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா 13.18 மாற்றிருக்காங்க. ஸோ மாற்றின கரெக்ஷன்ஸ்க்கு ரீசெண்ட் என்சிஆர்டி, சில இல்லாத இன்ஃபர்மேஷனுக்கு பழைய என்சிஆர்டி 2023 என்சிஆர்டி தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்சிஆர்டியை லைன் பை லைன் படித்து கீ நோட்ஸ் எடுக்கணும். இப்போ பாரு செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் ரைபோசம் கீழே 70s ரைபோசம்ன்றது ப்ரோகேரியோட்டிக். அதில் 50-13 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி யூகேரியோட்டிக்காக இருந்தால் 80s ரைபோசம் 60-40. இந்த மாதிரி என்சிஆர்டி பேஸ் பண்ண கீவேர்ட்ஸை எடுங்க. அதுக்குன்னு புக்கில் இருக்கிறது அப்படியே எடுத்துறாதீங்க. இந்த மாதிரி எடுத்து கீவேர்ட்ஸை எழுதி வச்சிங்கன்னா புக்கை பிளைண்டாக எக்ஸாம் முன்னாடி படிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. கீ பாயிண்ட்ஸா இங்கே பாரு 2025ல பார்த்தோன்னா 98ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. யூகேரியோட்டிக் ரைபோசம் சார் 80s and 70s அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் யூகேரியோட்டிக்னா 80s, ப்ரோகேரியோட்டிக்னா 70s. ஈச் ரைபோசமுக்கும் 2 சப் யூனிட் இருக்கும். அண்ட் பாரு 80sனா 60-40, 70sனா 50-30. இந்த பாரு நம்ம என்சிஆர்டி பேஸ் பண்ணி கீவேர்ட் எழுதிருக்கோம் பார்த்தியா, அதில் கொடுத்துருக்கோம் பாரு. இதெல்லாம் நான் எழுதின என்னோட ஹேண்ட் ரிட்டன் கீ நோட்ஸ். என்னோட கீ நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் படித்து நீங்கள் உங்களோட கீ நோட்ஸ் தான் எடுக்கணுமே. அப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ இதை பேஸ் பண்ணியே பார்த்தோன்னா ஏபிசி கரெக்ட், டிசி தப்பு. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாரு. 80s ஈக்குவல் டு 60 + 20, 60 + 20 ப்ளஸ் பண்ணால் அது 80 சார். ஆனால் நம்மளுக்கு 80னா 60-40 100 தானே வருது. அது ஸ்வெட்பர்க் யூனிட். அப்போ பார்த்தோன்னா இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ் எடுத்தோம்னா இட்ஸ் பெட்டர். இந்த மாதிரி என்சிஆர்டி பேஸ் பண்ணி உன்னோட ஹேண்ட் ரிட்டனில் எழுதின ஒரு கீ நோட்ஸ் எடுத்தோன்னா இட்ஸ் மோர் பெட்டர்.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டயக்ராம்ல ட்ரிக்கி கொஸ்டினா மாத்துறது. இங்க பாரு, இந்த ஒரு டயக்ராம் வந்து 2024ல கேட்டிருக்காங்க. இங்க பாரு, இந்த ரெண்டுமே ஒரே டயக்ராம் தான். ஒரு டயக்ராம நான் மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் 5th லெசன் 11th ஸ்டாண்டர்ட்ல எடுத்தேன். இன்னொரு டயக்ராம 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ல எடுத்தேன். இந்த ரெண்டுத்துல பார்த்தோன்னா லைக் பாரு, ரேடிக்கலை வந்து பார்த்தோன்னா இந்த வி மாதிரி காட்டியிருக்காங்க, பார்த்தா இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்துல பார்த்தோன்னா ரேடிக்கலை இந்த சென்டர்ல மார்க் பண்ணியிருக்காங்க. 2024ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு, இந்த டயக்ராம்ல சென்டரை மார்க் பண்ணி கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்குறாங்க பாரு, சீட் ஃப்ரம் கிவன் டெஸ்டினியூ டு ஃபார்ம் அ ரூட். எந்த பகுதி ஒரு ரூட்டை உருவாக்குற ஒரு டெஸ்டினியூட்டா இருக்காங்க, டெஸ்டினிட்டியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இந்த கீழே காட்டுறது பற்றி அந்த டியை தான் மார்க் பண்ணியிருப்போமே. ஆனால் ஒரே டயக்ராமுக்கு ரெண்டு இடத்துல டூ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் புக்கில் ரெண்டு இடத்துல பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்டது இந்த டயக்ராமை கேட்கல, இந்த டயக்ராமை கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராமை படிக்கும்போது பார்த்து தெளிவாக படிக்கணும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா சி தான். இந்த பாரு, ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்தோன்னா T1 சீரிஸ் எடுத்திருக்கேன். இல்லைன்னா 129 கொஸ்டினா, இங்கே பாரு 129 கொஸ்டின்ஸ் 1ன்னு சொல்கிறாங்க. அப்போ அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா சி 1. அப்போ பார்த்தோன்னா டயக்ராம் இதை கேட்டிருக்காங்க, இதை கேட்கல. ஓகேவா? எப்படி பாரு, எப்படி நம்மளை வச்சிருக்கானுங்க பாரு, எவ்வளோ புத்திசாலித்தனமா எப்படிலாம் வச்சிருக்கானுங்க பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே பாரு, இந்த ரெண்டு டயக்ராமையும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது என்ன ரெஸ்பெக்டிவ், இது என்ன ரெஸ்பெக்டிவ், ஓவரியோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே பார்த்தோன்னா வித்தியாசமாக நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக என்சிஆர்டியில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த ரெண்டு டயக்ராமும் ஒரு பெரிகைனஸ். அப்போ டயக்ராமை படிக்கிறது மட்டும், டயக்ராமை பார்த்து கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் எங்கெல்லாம் ட்ரிக்கி பார்ட்டாக மாற்றுவாங்க, இந்த மாதிரியே எங்கெல்லாம் என்சிஆர்டியில் இருக்கோ அந்த மாதிரியே படிங்க. சி, இந்த டயக்ராம்ல பார்த்தோன்னா இது காட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராமை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு பேரால கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு பேரால கொஸ்டின்ஸ்னா இந்த பாரு, ஒரு இன்சுலின் ஜெனடிக் இன்ஜினியரிங், இன்சுலின் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் லெசன்ஸ்ல வரும் 12th ஸ்டாண்டர்ட்ல ஜுவாலஜில. திங்க் அபவுட் வெதர் இன்சுலின் கேன் பி ஓரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் டு டயபெட்டிக் பீப்புள்ஸ் ஆர் நாட். ஒய்? ஏன் வந்து வாய் வழியா கொடுக்காம கை வழியா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமா எடுத்துட்டு இருக்காங்க? இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் பாரு 2025ல கேட்டிருக்காங்க பாரு, இன்சுலின் கிவன் ஓரலி டு டயபெட்டிக் பேஷண்ட். இந்த கொஸ்டினை அப்படியே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சார் அப்போ இதுக்கு ஆன்சர்லாம் என்ன சார்? இதுக்கு ஆன்சர்லாம் இப்போ நான் கிளாஸ் நடத்துவேன், இல்லை கூகுள் பார்த்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை இந்த கொஸ்டினுக்கு கீழே புக்கில் நீ எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் 2024ல நம்மளுக்கு கேலஸை போட்டால் ஒரு பிளான்ட் வளர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், டி டிஃபரன்ஷியேட்டோட கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் பார்த்தோன்னா பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நீ ஆன்சர் அங்கே எழுதி வச்சிருந்தனா அதை தான் நீட் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேரால இருக்க கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் ஆன்சர் எழுதி வச்சுக்கோ, அதை பற்றியும் கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் 2. சார் இந்த ஆப்ஷன் 2 வந்து என்சிஆர்டிலே கொடுக்கல சார், அவங்க கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆன்சரை நீ அப்போவே எழுதி வச்சிருந்தனா அந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ கொஸ்டின் ஒரு புக்கில் லெசனுக்குள்ள ஒரு பேரா கீழே இருக்க அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்துலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம பிஒய்க்யூஸ்ல பார்த்தோன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 5லேருந்து 11 வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியே டேரெக்டாக வரதுக்கு நான் காட்டுறேன் பாரு. ஜைகோமார்பிக், இது 2025 கொஸ்டின் பேப்பர். ஜைகோமார்பிக் பிஜிபிசி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, பிஜிபிசின்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு பி குல்மோகர் இதுதான் வரும். பி குல்மோகர் இது வந்துடும். மற்றபடி மற்றது எல்லாமே ஆக்டினோமார்பிக்ல வருவாங்க. ஸோ இதே கொஸ்டினை 2022லையும் கேட்டிருக்காங்க பாரு. ஜைகோமார்பிக் இப்படி டைரக்டா கேட்காம என்னென்ன ஃபிளார்ஸ் எல்லாமே ஜைகோமார்பிக், பிஜிபிசி, பி குல்மோகர், பீன் கெசையா, அதை வச்சு மார்க் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவைக்யூஸ், அப்புறமேட்டு புக்கில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் டேக்லேருந்து கேட்குறாங்க. அப்புறம் என்சிஆர்டி புக்குனா எதை படிக்கணும், என்சிஆர்டி பேஸ் பண்ணி கீ நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வேல்யூபுளாக பண்ணிட்டு கொஸ்டின்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணாவே நெக்ஸ்ட் இயருக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்ன்றது உங்களுக்கே அனலைஸ் பண்ண. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு ஃபாலோ பண்ணாமல் நீங்களே அந்த ஒரு விஷனை செட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம தான் நீட்டில் 2026ல் 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜியில் கன்ஃபார்மாக எடுக்க முடியும். எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.